பேக் டு மை சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, நெட்வொர்க்கிங்ல போர்ட் அட்ரஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் அட்ரஸ். போர்ட் அண்ட் ஸ்பெசிஃபிக் அட்ரஸ் இது 2மே நெட்வொர்க் அட்ரஸ் தான். நெட்வொர்க் அட்ரஸ்ல பார்த்தோம்னா, பிசிக்கல் அட்ரஸ், லாஜிக்கல் அட்ரஸ், போர்ட் அட்ரஸ், ஸ்பெசிஃபிக் அட்ரஸ் இது 4ம் பேசிக்கா பார்க்கப்படுது. இதுல பிசிக்கல் அட்ரஸும், லாஜிக்கல் அட்ரஸும் லாஸ்ட் வீடியோல கவர் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் குடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணிக்கங்க. போர்ட் அட்ரஸ் அப்படின்றது டேட்டா டிரான்ஸ்மிஷன்ல எங்க ஃபாலோ பண்ணப்படும்னு பார்த்தோம்னா, டிரான்ஸ்போர்ட் லேயர்ல ஃபாலோ பண்ணப்படும். டிரான்ஸ்போர்ட் லேயர்ல தான் டேட்டாஸ் வந்து செக்மெண்டா பிரியும். இந்த செக்மெண்டா பிரிக்கிறோம்ல, அதை பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து டிசிபி ஆர் யூடிபி புரோட்டோகால் வந்து மெயின்டைன் பண்ணும். இந்த செக்மெண்ட்டோட கண்டினியூவேஷன் கரெக்டா நமக்கு போய் சேரணும். ரிசீவர் சைடு, சென்டர் சைடு வந்து கரெக்டா அதை கண்டினியூவேஷன் அனுப்பணும். அந்த மாதிரியான ப்ராப்பர் டிரான்ஸ்மிஷன் இருக்கிறதுக்காக இந்த டிசிபி, யூடிபி புரோட்டோகால்ஸ் ஹெட்டர்ல கொடுக்கப்படக்கூடிய நம்பர் தான் போர்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளா சொல்லணும்னா, அந்த ஒரு செக்மெண்ட்டும் ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராசஸ்க்குலாம் கொடுக்கப்படக்கூடிய நம்பர் தான் போர்ட் நம்பர். அந்த போர்ட் நம்பருக்கான இன்ஃபர்மேஷன் வந்து டிசிபி, யூடிபி ஹெட்டர்ல ஃபாலோ பண்ணப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் அப்படின்னு இருக்குன்னா, அதோட போர்ட் நம்பர் என்னன்னா 20 அண்ட் 21. 2 டிவைஸை கம்யூனிகேட் பண்ணும்போது ஃபைல்ஸ் ஷேர் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு புரோட்டோகால் தான் எஃப்டி. அது மட்டும் இல்லாம வேற என்னென்னன்னா பாப்புலரான போர்ட்ஸ் அடிக்கடி எக்ஸாம்ல கேட்க போற போர்ட்ஸ் என்னென்னன்னு பார்த்தோன்னா, HTTP ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் அதோட போர்ட் நம்பர் என்னன்னா 80. HTTPS அதாவது ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து 443 போர்ட் நம்பர். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா பிஓபி அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் புரோட்டோகால் அதோட போர்ட் நம்பர் என்னன்னா 110. போர்ட் நம்பர் அப்படின்னும் போது அதை 3 டைப்ஸா கேட்டகரைஸ்டு பண்றாங்க. என்னென்னு பார்த்தோன்னா, வெல் நவுன் போர்ட்டு, ரெஜிஸ்டர் போர்ட்டு, டைனமிக் பிரைவேட் போர்ட். இதுல வெல் நவுன் போர்ட் வந்து ரேஞ்ச் பார்த்தோன்னா 0லேருந்து 1023 வரைக்கும் அதோட ரேஞ்சு. ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் அப்படின்னும் போது 1024லேருந்து 49,151 வரைக்கும் அதோட ரேஞ்சு. டைனமிக் ஆர் பிரைவேட் போர்ட் இது மாறக்கூடியது. அதாவது ஸ்டேபிளா இதுக்கு தான் இந்த நம்பர்ன்னு சொல்ல முடியாது. பிரைவேட்டா வந்து குடுக்குற நம்பர் இது. இது வந்து 49,152லேருந்து 65,535 வரைக்கும் இருக்கும் இதோட ரேஞ்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்பெசிஃபிக் அட்ரஸ பத்தி. ஸ்பெசிஃபிக் அட்ரஸ் முக்கியமா யூசரோட இன்டராக்ட் பண்ணும். ஒரு இமெயில சென்ட் பண்றதா இருந்தாலும், இல்ல ஒரு வெப்சைட்டோட நம்ம கனெக்ட் பண்ண போறோம்னாலோ, ஸ்பெசிஃபிக்கா ஒரு அட்ரஸ நம்ம டைப் பண்ணுவோம். அந்த அட்ரஸ தான் ஸ்பெசிஃபிக் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இமெயில் அப்படின்னும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஃபார்மேட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு நேம் இருக்கும். அப்புறம் சிம்பல் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கமர்ஷியல் வெப்சைட்டோ அதோட நேம் இருக்கும். இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். அதே ஒரு வெப்போட கனெக்ட் பண்ண போறோம்னா, யூஆர்எல்ல டைப் பண்ணுவோம். அந்த யூஆர்எல் ஃபார்மேட் இந்த மாதிரி இருக்கும். www டாட் அந்த சைட்டோட நேம் டாட் கமர்ஷியல் இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்பெசிஃபிக் அட்ரஸ் வந்து வேரி ஆகும் பேஸ்ட் ஆன் ஐபி அட்ரஸ் அண்ட் போர்ட் ஏன்னா ஒரு பர்பஸ்க்காகவும் அதோட நேம் வந்து மாறுபடும். அதுல வந்து ஐபி அட்ரஸ் அண்ட் போர்ட் நம்பரை பேஸ் பண்ணி மாறுபடும். டிசிபி ஐபி மாடல் அப்படின்னு எடுத்தோம்னா, இந்த அப்ளிகேஷன் லேயர் தான் வந்து ஸ்பெசிஃபிக் அட்ரஸை ஆப்ரேட் பண்ணும். ஸ்பெசிஃபிக் அட்ரஸ்ல இமெயில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்கும்னா, எக்ஸாம்பிளுக்கு viratgoli@gmail.com இந்த மெயில் ஐடி எடுத்துட்டோம்னா, இதுல ஃபர்ஸ்ட் யூனிக் யூசர் நேம் இது. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா அட்சைன் ஹோஸ்ட் நேம். ஜிமெயில வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஹோஸ்ட் நேம். அந்த மாதிரி வேற என்னென்னலாம் ஹோஸ்ட் நேம் சொல்லுவோம்? ரெடிஃப் இந்த மாதிரி நெறைய மெயில்ஸ் அதாவது இமெயில் சர்வர் நேம தான் ஹோஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காம் அப்படின்றத டாப் லெவல் டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ யூனிக் யூசர் நேம், நெக்ஸ்ட் அட்சைன், அப்புறம் ஹோஸ்ட் நேம், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டாப் லெவல் டொமைன். இப்படிதான் ஸ்பெசிஃபிக் அட்ரஸ்ல இமெயில் ஃபார்மேட் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா யூஆர்எல்ல பேஸ் பண்ணி கனெக்ட் பண்ணக்கூடிய வெப்சைட், வெப் டாக்குமெண்ட் இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த வெப்சைட்டே எடுத்துட்டோம்னா HTTPS அதாவது ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் செக்யூரை வந்து புரோட்டோகால் சொல்லுவோம். கமர்ஷியல் அப்படின்னாவே அப்படின்னாவே டாப் லெவல் டொமைன் தான். பிளாக் ஸ்பாட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து செகண்ட் லெவல் டொமைன். வந்து ஒரு எஜுகேஷன் சைட் எஜிக்யூ ரிசோர்சஸ் 1 அப்படின்றது தேர்ட் லெவல் டொமைன். அதுக்கப்புறம் இது எல்லாமே ஃபைல் பாத் அப்படின்னு சொல்லுவோம். அந்த HTML ஃபைல் இருக்குல்ல, அது எங்க இருக்கோ அதோட மெமரி லொக்கேஷனை தான் ஃபைல் பாத் அப்படின்றோம்.
இந்த டாபிக் இதோட முடியுது. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற கம்ப்யூட்டர் பேஸ்டு வீடியோவ உங்களால தொடர்ச்சியா பார்க்க முடியும்.